ஒரு காலத்தில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்ட ஒரு வலிமைமிக்க மன்னர் இருந்தார். அவரது ராஜ்யம் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பரந்து விரிந்து கடல்களால் சூழப்பட்டது மற்றும் மலைகளால் எல்லையாக இருந்தது. அதிகாரம் என்ற வெள்ளைக் குடையின் கீழ் அரசன் நிலங்கள், செல்வங்கள், மக்கள் ஆகியவற்றை தனக்குச் சொந்தம் என்று கூறி உலகம் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். தங்கத்தால் நிரம்பிய பிரம்மாண்டமான அரண்மனையில் வாழ்ந்த மகத்தான செல்வமும் ஆடம்பரமும் கொண்டவர். பூமியை தன் இஷ்டத்திற்கு வளைக்க முடியும் என்பது போல உலகத்தின் மீதான அவருடைய சக்தி தன்னை வெல்ல முடியாததாக ஆக்கியது என்று அவர் நம்பினார். ஆனாலும் அரசன் தன் நாட்களை ஆறுதலாக கழித்தபோது அவருக்குத் தெரியாத மற்றொரு மனிதன் கவலையின்றி வாழ்ந்தான். எளிய உள்ளம் கொண்ட இந்த மனிதன் இரவு பகல் என்று பாராமல் வாழ்க்கையை ரசித்து சுதந்திரமாக உலகை வலம் வந்தான். அவனுக்கு செல்வமும் அதிகாரமும் தேவையில்லை. ஏனென்றால் அரசனால் செய்ய முடியாத ஒன்றை அவன் புரிந்து கொண்டார். ஒரு இரவு அரண்மனை விளக்குகள் மங்கி ராஜா தனது கனமான கிரீடத்தின் கீழ் ஓய்வெடுத்த பிறகு வெளி உலகம் தொடர்ந்தது. ராஜ்யத்தின் சுவர்களுக்கு வெகு தொலைவில் ஆண்டி என்ற சாதாரண மனிதன் இரவின் மறைவில் உணவுக்காக வேட்டையாடச் சென்றான். அவனது வாழ்க்கை எளிமையாக இருந்தது. அவனுக்கு பசியை போக்க உணவும், உடம்பை மறைக்க மேலும் கீழும் 2 ஆடைகள் போதுமானதே. இதற்கிடையில் ராஜா தனது பொக்கிஷங்களால் சூழப்பட்டதால் தூங்க முடியவில்லை. அவரது மனம் அமைதியற்றது. தொடர்ந்து சதி செய்து உலகின் மீது தனது பிடியைத் தக்கவைத்துக் கொள்வதில் கவலைப்பட்டது. அரசனின் செல்வங்கள் எல்லாம் இருந்தும் என்ன பயன்? ஏனென்றால் கடைசியில் அவருடைய தேவைகள் எந்த மனிதனுக்கும் தேவையாக இருந்தது. அவர் நிலங்களையும் மக்களையும் கட்டுப்படுத்தியிருக்கலாம், ஆனால் வாழ்வின் மகிழ்ச்சி, மன அமைதி அவரைத் தவிர்த்துவிட்டது. ராஜா தனது முழு சக்தியுடனும் ஆண்டி தனது எளிமையுடனும் அதே நிலவொளி வானத்தை பார்த்தார். வாழ்க்கையின் உண்மையான செல்வத்தை தங்கத்தினாலோ அதிகாரத்தினாலோ அளவிட முடியாது. வாழ்க்கையின் அத்தியாவசியமான உணவு, உடை மற்றும் மன அமைதி ஆகியவை உண்மையான செல்வம். Everything is passing. Situation can make one good or bad, but we have to use the situation properly. எல்லாமே கடந்து போகும். சூழ்நிலை ஒருவரை நல்லவராகவும் மாற்றலாம், தீயவராகவும் மாற்றலாம். ஆனால் சூழ்நிலையை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும்.